ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பிஸ்னஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பிஸ்னஸ் பேசலாமா? ஆஃபர் க்ளோசஸ் சூப். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசி. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சில பேர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இப்போ அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் பண்ணுறங்கிற ஆசை. இப்போது ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பூம் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஏதோ இதே மாதிரி நீ என்ன பண்ணுற, இதே மாதிரியே 100 வீடியோவை போட்டு இதே மாதிரியே 100 பேரை திரட்டி ஆளுக்கு 100 ரூபாயா வாங்கினா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் ஆயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை. இட்ஸ் அ பியூர் பிஸ்னஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். குறி வச்சா யாரை ஓடணும். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் உங்கள் நாலேஜ் எதில் இருக்குது, உங்கள் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டொமைனில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்னென்னா, இந்த இன்ஜினியர் படித்து முடித்தவங்களே எங்களுக்கு வேறு சில பிஸ்னஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைலு அந்த ஆர்கானிக் ஃபுட்டு, ஃபார்மிங், இந்த மாதிரி ரிலேட்டடான பிஸ்னஸ். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் வைக்கிறதுலையும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே பியூராக மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார்ந்தது மட்டும்தான். ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால மட்டுமே பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால இந்த பிஸ்னஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பிஸ்னஸ் தான். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானே. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து காரை பற்றி நல்லா தெரியும், கார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இல்லை பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுலேயே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அது யூஸ்டு கார் தான் நான் வாங்கணும். இன்றைக்கி நிறையா இது இருந்தாலும் எல்லோரும் என்னை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. ஸோ நீங்கள் எனக்கு அந்த காரு எனக்கு பக்காவாக க்ளீனாக செக் பண்ணி எனக்கு வாங்கி கொடுக்க முடியும், அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு 5000 ரூபா உங்களுக்கு கன்சல்டன்ட் ஃபீஸாக கொடுக்குறதுல நான் மட்டும் கிடையாது, எந்த கஸ்டமருமே வந்து இது பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பே பண்ணி அதை பண்ணுவாங்க. ஏன்னா கார் வாங்குகிறோம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போட்டு கார் ஓல்டு யூஸ்டு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்காக ஒரு 5000 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் நம்பகத்தன்மையை காட்டுற மாதிரியான சில ஸ்கில்ஸை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த கார் இப்படி தான் இருக்கும், இந்த கார் இப்படி தான் செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட அப்பா அம்மா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். அழகாக ஒரு போஸ்டரோ ஒரு விசிட்டிங் கார்டோ ரெடி பண்ணுங்கள். இதை வந்து அவங்களுக்கு கொண்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை கண்டினியூஸாக சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கங்க, இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஜாலியாக அப்பப்போ டெய்லி ஒரு 2 வீடியோ போடுங்க. ஸோ ஒரு காரை பற்றின அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் போடுங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம், வீடியோ போடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. ஸோ இல்லை இது மாதிரி டேரெக்டாக கன்சல்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சார் எனக்கு பண்ணித்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓகே பண்ணிட்டு வருவாங்க. அழகாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் இதுக்கு காரை பற்றின இல்லை வெஹிக்கிள்ஸ் பற்றின நாலேஜ் உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கணும், நல்ல நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் இதை நீங்கள் பண்ண முடியும். இந்த நாலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லை சார் நான் கற்றுக்கிட்டு பண்ண போகிறனாலும் அது பேஸ்டான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுங்கள். இல்லை சார் நான் அப்படிலாம் வந்து அந்த இதெல்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வாங்க அப்படின்னா எஸ், இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவும் உங்களுக்காக ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம். ஃப்ரீலான்சர் ஃப்ரீலான்சராக நிறையா இருக்குது. பட் நிறைய பேருக்கு என்னன்னா ஃப்ரீலான்சராக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு ஃப்ரீலான்சராக, அதாவது டிசைன் இன்ஜினியர் இருக்காங்க இல்லையா, டிசைன் இன்ஜினியர் ஃப்ரீலான்சராக எப்படி ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிற சீக்ரெட்டை இந்த வீடியோவோட கடைசியில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா
ஃப்ரீலான்ஸராக நீங்கள் வந்து டிசைன் மட்டும் நீங்கள் போட்டு கொடுக்கலாம் கம்பெனிஸ்க்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்ல இன்கமும் இருக்குது. ஈவன் ஒரு டிசைன் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சு மினிமம் 5,000 ஸ்டார்ட் ஆகி ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 80,000 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். எஸ், நம்ம ஃபீல்டில் இந்த ஒர்க்கு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு லேப்டாப். ஓகே, இதில் எப்படி சார் ஆர்டர்லாம் வரும்? இதெல்லாம் நான் பண்ணுவேன், எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நான் பண்ணி தர போகிறேன், அந்த ஆர்டர்லாம் எப்படி எடுக்கணுங்கிறதான் தெரியல அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எம்இசி குரூப்ஸ். நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு, அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்கிறோம். அந்த ஆர்டர்லாம் எப்படி எடுக்கணுங்கிறதான் தெரியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே வீடியோட கடைசியில் இதோடைய டிப்பு மறக்காமல் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸ் ஃப்ரீலான்ஸராக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். இந்த காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் வெளியே தான் கொடுத்து மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓனாக பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி வெளியே கொடுத்து பண்ணுற ப்ராஜெக்ட், அந்த மாதிரி காலேஜ் சீசன், அந்த ப்ராஜெக்ட் சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் காலேஜ் சீனியர்ஸ் அந்த மற்ற காலேஜில் உள்ள ஏதோ ஒரு பையனை நம்பர் பிடிச்சிங்கன்னாவே போதும், அந்த பையனை தம்பி நான் பண்ணி கொடுக்குறேன் பையனை, வெளியே சென்டருக்கு போனீங்கன்னா 15,000-20,000 கேட்பாங்க, நான் உங்களுக்கு 10,000 பண்ணி கொடுக்குறோம்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் இல்லை சார், நான் இன்னும் பெரிய லெவலில் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டே நான் ரெடி பண்ண முடியும், ஒரு கான்செப்டே உருவாக்க முடியும் அப்படின்னா, நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா, உருவாக்க முடியும் அப்படின்னா இன்னும் சூப்பர். ஸோ இன்னைக்கு உள்ள சினாரியோவில் ஏதாவது ஒரு மிஷினாக நீங்கள் ரெடி பண்ணலாம், ஒரு SPM ரெடி பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் வந்துருச்சான்னு தெரியல, பட் எனக்கு இது வந்து ரொம்ப நாளாக இருந்த ஐடியா, நான் பப்ளிக்காகவே சொல்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. என்னென்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து நான் ஒரு ஃபுட்டி, எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புளி சட்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் மிக்சியில் அரைச்சி சாப்பிடுவீங்க, பட் இந்த புளி சட்னி எக்ஸாக்டாக அம்மிக்கல் அரைச்சா சூப்பராக இருக்கும், மிக்சியில் அரைச்சா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வரவே வராது. நானே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் அம்மிக்கல்ல எங்கள் வீட்டில் அரைச்சி தர மாட்டாங்க, எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, இன்றைக்கி பொதுவாக எல்லா வீட்லேயும் அம்மிக்கல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. பட் அம்மிக்கல்ல அந்த மசிச்சு அரைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி அம்மிக்கல் கல்லை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு மிஷினை நீங்கள் கண்டுபிடிச்சா என்ன, ஒரு மிஷினை நீங்கள் டிசைன் பண்ணால் என்ன? சூப்பர் ஐடியா பாஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் அதை நீங்கள் ஓனாக ஒவ்வொரு டொமஸ்டிக்காக நீங்கள் சேல் பண்ண முடியும். சேல் பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுங்க, அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகும். அது எப்படிலாம் வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கே ஆன்லைனில் நிறைய பேர் ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர், ஐயோ அது வேறு ரோல் ஆகுது, இன்ஃப்ளூயன்சியர் தானே, சரி விட்றாது, இது எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் இப்படி தான் ரோல் ஆகும். ஒன்றை மட்டும் மீண்டும் ஆள் சரி ஓகேங்க, நிறையா யூடியூபர்ஸு அதன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு அது மூலயமா நீங்கள் உங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணிங்கனாவே ஆர்டர் அது வாட்டுக்கு வருங்க. ஐயா, ஒரு மிஷினை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணால் மட்டும் போதும். ஒரு மிஷினுக்கு நீங்கள் தயாரிக்க வேண்டாம். இதில் முக்கியமான விஷயம் தான், தயாரிக்கணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும். நோ இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டோமே. இப்போ என்னென்ன உதாரணத்துக்கு நீங்கள் டிசைன் வச்சிருக்கீங்க, இந்த டிசைன் நீங்கள் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீ, உதாரணத்துக்கு எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி டிசைன் சார் இது வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட மார்க்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நான் வந்து ஓகே அப்படின்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன்னா என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு கம்பெனியில் கொடுத்துருங்க. ஐயோ எனக்கு இதே மாதிரி மிஷின் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி மிஷின் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அட்வான்ஸாக நான் கொடுக்குற அட்வான்ஸ் அங்கே கொடுத்துருங்க. அவங்க ஓகே பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் பேமெண்ட் என்கிட்ட வாங்கிட்டு கம்பெனிக்கு பேலன்ஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இதுக்கு தேவை ஒரு ப்ராப்பரான டிசைன், தட்ஸ் ஆல். ஸோ இது மாதிரி ஒன்றும் இல்லை, ஒன்று வந்து ஒன்று விற்றா மட்டும் பார்த்தாது, 100 1000 இப்படி ஏகப்பட்டது நீங்கள் வைக்க முடியும். நான் சொல்கிறது இது வந்து ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட் மாதிரி ஒன்று சொன்னேன், பட் இது விட சிம்பிளான எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. மொபைல் ஹோல்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சிம்பிளாகவே இருக்குது. இதுக்கு நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, டிசைன் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன் பவர். இன்றைக்கி சினாரியோவில் இதை மட்டும் பிடிச்சிட்டானா போதுங்கய்யா. தமிழ்நாட்டில் இப்போ இதுதான்டா ஹாட் பிஸ்னஸ். என்னன்னா எல்லா கம்பெனிக்குமே ஆட்கள் தேவைப்படுறாங்க ஐயா.
ஸோ இன்ஜினியர்ஸ், ஆப்ரேட்டர், சூப்பர்வைசர், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லேபர் கேட்டகரிஸ், உதாரணத்துக்கு வெல்டர், ஃபிட்டர், ஹெல்ப்பர், இந்த மாதிரியான கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏகப்பட்ட பேர் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒருங்கிணைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 கம்பெனிக்கு சும்மா ஃபோன் பண்ணி போய் கேட்டாவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆமாப்பா எங்களுக்கு கொஞ்சம் ஆள் வேணும்ப்பா, 2 வெல்டர் 2 ஃபிட்டர் வேணும்ப்பா, கொடுங்கப்பா, சரி சொன்னால் வாங்கிக்கிங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் மக்களே. நீங்கள் இதை தேட முடியும் அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் கான்டாக்ட்ஸ் பேரை பெருசு பண்ணுங்கள், அவங்களாம் சொல்லி வைங்க. யாரெல்லாம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களும் உங்களை கான்டாக்ட் பண்ணட்டும். நீங்கள் அந்த கம்பெனியில் எல்லாமே பேசிட்டு சேலரி ஓகேனா சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுங்க. ஒரு கன்சல்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 5000 சரி சார்ஜ் வாங்கிங்க. 4 பேர் வேலைக்கணும்னா 20000 சம்பளங்க ஐயா. இன்றைக்கி போய் வாங்க 30 நாள் நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை. இந்த பிசினஸ் நீங்கள் கையில் எடுத்தீங்கனாலுமே ஈஸியாக ஒரு 2-3 நாள்லேயே நீங்கள் 20000 சம்பாதிச்சிடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஏர்னிங் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ கமிங் டு த பாயிண்ட், இதெல்லாம் தான் எங்கிட்ட இருக்கிற ஒரு ஐடியாஸ். இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே பிஸ்னஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்னென்னா இன்றைக்கி ஒரு மிஷினை வாங்கி போட்டு அதுலேருந்து எப்படி ஆர்டர் எடுக்கணும், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிடிக்காதுங்கய்யா, சரியா? ஏன்னா நான் என்னோட இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக பண்ணல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஆல்ரெடி அந்த கதைகள்லாம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த கதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்சனலாக கீழே கமெண்ட்லேயே சொல்லுங்கள். நாங்கள் ஒரு புது கதையாக ஸ்டோரியை ரெடி பண்ணி நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீலான்சராக இருக்கிற டிசைன் இன்ஜினியர்ஸ் எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப பெரிய கம்ப சூத்திரமெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் என்கிட்ட லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எனக்கே டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு 10 கம்பெனி லிஸ்ட் எடுத்து தர்றேன். அந்த 10 கம்பெனிக்கும் டெய்லியும் ஃபோன் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 10 நாள் நீங்கள் பண்ணுங்கள். 10 நாள் பண்ணிங்க அப்படின்னா 100 கம்பெனி ஆச்சு. இந்த 100 கம்பெனிலேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு என்னால் ஒரு 2 ஆர்டர் வாங்கி தர முடியும். எஸ், எந்த ரெஃபர்லாம் பண்ண தேவையில்லை. ஜென்ரலாக உங்கள் பேரை வச்சே நீங்களே பேசி கண்டிப்பாக 2 ஆர்டர் எடுக்க முடியும். அந்த 2 ஆர்டர் வேல்யூ மினிமம் ஒரு 10,000 தான் உங்களால் ஏம் பண்ண முடியும், குறைஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு லேப்டாப் மட்டும்தான். ஸோ நல்ல ஒரு டிசைன் நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்பை நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் பண்ணுறீங்க, ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பப்ளிசிட்டி பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண தவறுறோம். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். ஈவன் நாங்கள் நீங்கள் எங்கள் சேனலில் கூட ஒரு வீடியோ கூட கொடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னா அதையும் நான் செய்ய தயார். இஃப் யூ ஆர் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் மட்டும். ஓகே, தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை இது ஒரு மொக்க கண்டென்ட் தாண்டா அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. அதையும் கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் முடிஞ்சா. பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு யாராச்சும் எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணால் அந்த சேலஞ்ச் ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடி. ஸோ இதே விஷயத்தை உங்களை வச்சே நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடவும் முடியும். ஸோ அந்த சேலஞ்சையும் நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி. வேறு ஏதாவது டவுட் அப்படி கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.